ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த டிராகன் பால் சீரீஸில் ஏகப்பட்ட டைம் லைன்ஸ் இருக்குது. இந்த டைம் லைன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, ஒரு சிலதெல்லாம் இப்போவும் இருக்குது. இப்படி இருக்கிற ஏகப்பட்ட டைம் லைன்ஸுடைய கெதி என்ன, இது எதனால் அழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம்லைன் 1, த மெயின் டைம்லைன். இது நம்ம பார்க்குற ஒரிஜினல் டைம்லைன் தான். இந்த ஒரு டைம்லைனில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கிட் கோகு புல்மாவை பார்க்குறதுல இருந்து தான் இந்த ஒரு டைம்லைனே நமக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு டைம்லைனை தான் நம்ம ஏகப்பட்ட எபிசோடுக்கு பார்த்துருப்போம். ஆமாம், டிராகன் பால் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு டைம்லைனில் தான் நடக்குது. குறிப்பாக டிராகன் பால் ஜெட்டில் சொல்லப்பட்ட எல்லா கதைகளும் இந்த ஒரு டைம்லைனில் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரீசா சாகா இருக்குல்ல, அது கூட இந்த ஒரு டைம்லைனில் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செல் சாகாவும் இந்த ஒரு மெயின் டைம்லைனில் தான் நடந்திருக்கு. செல் சாகாவுக்கு அப்புறம் நமக்கு பூ சாகா இந்த ஒரு டைம்லைனில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர்னு ஒரு தனியான சீரீஸையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இது தனி சீரீஸாக இருந்தாலும் இதுவும் மெயின் டைம்லைனில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் நடந்திருக்கும். டோர்னமெண்ட் ஆஃப் பவர் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஒரு ஆர்க்கில் ஜீரன் தான் செம்ம பவர்ஃபுல்லுங்கிற மாதிரியெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பற்றின நிறைய விஷயங்களை இந்த ஒரு ஆர்க்கில் தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த ஒரு மெயின் டைம்லைனுக்குள்ளே தான் வந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இதோட அனிமேங்கிறத ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாங்காவில் மோரோ ஆர்க்குங்கிற ஒரு ஆர்க் வந்திருக்கும். இந்த ஒரு ஆர்க்கில் மோரோங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மோரோ சாதாரணமான ஆள் கிடையாது. இவர் நினச்சா ஒரு பிளானட்டையே அப்படியே முழுங்கிடுவார். அந்தளவுக்கு இவருக்கு பவர்ஸ் இருக்குது. அல்ட்ரா இன்ஸ்டிங், கோகு, அல்ட்ரா ஈகோ, வெஜிட்டாவெல்லாம் இவர் ஈஸியாக அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பார். கேலக்டிக் பேட்ரோலை சேர்ந்தவங்களெல்லாம் இவர் அடித்து ஓட விட்டுருப்பார். அந்தளவுக்கு இவருக்கு பவர்ஸ் இருக்குது. இவரை செம்ம ஓவர் பவர்டாக காட்டியிருப்பாங்க. இவர் ஏர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனாக வந்திருப்பார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கோகுவும் வெஜிட்டாவும் சேர்ந்து இவர் கதையை முடிக்கிற மாதிரியெல்லாம் இந்த ஒரு ஆர்க்கை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்க்காக மோரோ ஆர்க் இருந்திருக்கும். இதுவும் மெயின் டைம்லைனில் நடந்த ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு கிரனோலா ஆர்க்கை காட்டியிருப்பாங்க. கிரனோலா ஆர்க்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அல்டிமேட் வாரியரை பற்றின கதையை தான் இந்த ஒரு ஆர்க்கில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி கோகுவுடைய அப்பாவான பேரடாக்கை பற்றி கூட நமக்கு இந்த ஆர்க்கில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த ஆர்க்கும் ஒரு ஸ்பெஷலான ஆர்க்காக இருக்குது. இதுவும் மெயின் டைமில் தான் நடக்குது. கடைசியாக மாங்காவில் கவர் பண்ண ஒரு ஆர்க்குங்கிறது பிளாக் ஃப்ரீஸாவுடைய ரிவீலாக இருக்குது. இதை ஒரு ஆர்க்குன்னு சொல்ல முடியாது. ஃப்ரீஸாக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா இன்ஸ்டிங், கோகு, அல்ட்ரா ஈகோ, வெஜிட்டாலாம் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதை தாண்டி இப்போ தான் இவங்களுடைய பவர்ஸையே இவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு இவங்களை கொண்டு வந்துட்டு இவங்க 2 பேரையும் ஒரு ஆள் ஒன் ஷாட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு ஆர்க்கில் தான் நடந்திருக்கும். ஃப்ரீஸா இவங்க 2 பேரையும் ஒன் ஷாட் பண்ணியிருப்பார். அவருடைய புதுசான பிளாக் ஃபார்மையும் ரிவீல் பண்ணியிருப்பார். இதனால் இந்த ஒரு ஆர்க்குங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இதுவும் மெயின் டைம்லைனில் தான் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஒரு ஆர்க் கண்டினியூ ஆகணும். ஃப்ரீஸா ஒரு மிகப்பெரிய பிக் பேடாக காட்டப்படணும். அதுக்கப்புறம் கோகுவும் வெஜிட்டாவும் சேர்ந்து இவரை அழிக்கிற மாதிரியெல்லாம் காட்டப்படணும். இதுக்கப்புறம் என்ன ஆர்க் எடுப்பாங்கங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியல. டொயோட்டோரோ இனிமேல் கதை எழுத ஆரம்பித்தா மட்டும்தான் அடுத்து என்ன வரும்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்கமிங் சாப்டர்ஸ் எல்லாமே இந்த ஒரு மெயின் டைம்லைனில் தான் வருது. இதனால் இந்த ஒரு டைம்லைனை நம்ம நம்பர் 1ன்னு கோட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைம்லைன் 2, ஃப்யூச்சர் ட்ரங்க்ஸ் டைம்லைன்.
இந்த ஒரு டைம்லைன் தான் இருக்கிறதுலையே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட மோசமான விஷயங்கள் இந்த ஒரு டைம்லைனில் தான் நடந்திருக்கும். டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொடூரமான டைம்லைன் எதுன்னு கேட்டால் அவங்க கண்ணை மூடிட்டு இந்த ஒரு டைம்லைனை தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மோசமான விஷயங்களுக்கு இந்த ஆர்க்கில் பஞ்சமே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த ஒரு டைம்லைனில் தான் கோகு ஹார்ட் வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருப்பார். பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் இறந்துமே போயிருப்பார். ஆண்ட்ராய்ட் 17ம் ஆண்ட்ராய்ட் 18ம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இந்த ஒரு டைம்லைனில் இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க 2 பேரும் டீம் போட்டு ஏர்த்தை அழிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஒரு எனிமியை டேக் டவுன் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. இதில் சர்வை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா அது நம்மளுடைய கோஹானா மட்டும்தான் இருப்பார். ஆனால் கோஹானும் ரொம்ப நாளுக்கெல்லாம் சர்வே பண்ணலை. அவரும் ஒரு கடத்தில் இறந்து போக ட்ரங்க்ஸ் சூப்பர் சைனை அட்டைன் பண்ணியிருப்பார். இந்த ஒரு ஆர்க்கில் ஒரு அல்டிமேட் ஹீரோவாக ட்ரங்க்ஸ் தான் இருப்பார். எப்படியாச்சு இந்த மொத்த டைம்லைனையும் காப்பாற்றுறோம், இந்த ஏர்த்தை சேவ் பண்ணணுங்கிற முனைப்பு ட்ரங்க்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம்லைனுடைய ஹீரோவே நம்மளுடைய ட்ரங்க்ஸ் தான். ட்ரங்க்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா புல்மா கிட்ட சொல்லி ஒரு டைம் மிஷினை கிரியேட் பண்ண சொல்லியிருப்பார். இந்த ஒரு டைம் மிஷினை யூஸ் பண்ணி ட்ரங்க் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பார். இவ்வளோ மோசமான விஷயங்களை இதுக்கு மேலே சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை சரி பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழினா அது பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய் இது எதுவுமே நடக்காததுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் முடியும். இதனால் ட்ரங்க்ஸ் அந்த ஒரு டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு பாஸ்ட்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு டைம்லைனில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டைம்லைனாக இதுதான் இருக்குது. இதுக்கு காரணம் இதில் தான் இருக்கிறதுலையே மோசமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நம்பர் 3ல் இருக்கிறது செல்லுடைய ஒரிஜினல் டைம்லைன். இது ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு டைம்லைனாக இருக்குது. இந்த செல்லுங்கிற ஒரு கேரக்டர் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கேரக்டராக மாறுறதுக்கே இந்த ஒரு டைம்லைன் தான் காரணமாக இருக்குது. என்ன நடந்திருக்கோன்னா செல்லுங்கிற இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு டைமில் க்ரோ ஆகிட்டு இருக்கும். அப்போது ட்ரங்க்ஸ் வந்து ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த செல்லுங்கிற இந்த கேரக்டர் ட்ரங்க்ஸையே கொண்டுட்டு டைம் மிஷினை ஆட்டையை போட்டு போயிருப்பார். கிட்டத்தட்ட டைம்லைன் 2ல் ட்ரங்க்ஸ் என்ன பண்ணாரோ அதே ஒரு விஷயத்தை தான் இந்த டைம்லைனில் செல் பண்ணியிருப்பார். செல் அந்த டைம் மிஷினை எடுத்துக்கிட்டு பாஸ்ட்டுக்கு வந்து செல் கேம்ஸை நடத்தியிருப்பார். ஸோ செல்லுங்கிறவர் வேறு ஒரு ஃப்யூச்சர் டைம்லைன்லேருந்து வந்தவர் தான் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டைம்லைன் 2ல் ட்ரங்க்ஸ் என்ன பண்ணாரோ அந்த ஒரு விஷயத்தை டைம்லைன் 3ல் செல் பண்ணியிருப்பார். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஒரு டைம்லைன் பற்றி தெரிஞ்சிருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைம்லைன் 4, த நியூ ஃப்யூச்சர் டைம்லைன். இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு அப்புறம் ட்ரங்க்ஸ் ஏகப்பட்ட விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். அவர் நினச்சிருப்பார் இந்த ஆண்ட்ராய்ட்ஸை கொண்டுட்டா நம்மளுடைய ஃப்யூச்சர் சேஃபாக இருக்கும்னு. ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட்ஸை தாண்டி ஏகப்பட்ட ஆபத்து நம்மளுடைய டைம்லைனில் இருக்குதுன்னு இந்த ஒரு டைம்லைனில் தான் ட்ரங்க்ஸ் நல்லா புரிஞ்சிருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதல்ல அவருடைய ஓன் டைம்லைனுக்கு திரும்பி போயிருப்பார். அங்கே போய் அவருடைய பிளானில் இருந்த மாதிரியே ஆண்ட்ராய்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் செல் எம்ப்ரோவையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அப்போ தான் இந்த ஒரு டைம்லைனில் பீஸுங்கிறதே ரீஸ்டோர் ஆகி இருக்கும். இந்த ஒரு டைம்லைனில் ஒரு ஹாப்பி எண்டிங்கும் வந்திருக்கும். இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த டைம்லைன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியான எண்டிங்கை அடைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு டைம்லைன் தான் இருக்கிறதுலையே மோசமான எண்டிங்கை சந்திச்சிருக்கோம். அதுதான் டைம்லைன் 5, கோகு பிளாக் டைம்லைன். ஜாமசு கோகுவுடைய பாடியை இந்த ஒரு டைம்லைனில் தான் ஸ்டீல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கோகு பிளாக்கையும் கிரியேட் பண்ணியிருப்பார். ஃப்யூச்சர் ஜாமசுவோட இந்த ஜாமசு டீம் போட்டு ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருப்பார். இதனால் ஃப்யூச்சர் டைம்லைன் ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு இம்மார்ட்டல் மாதிரி ஆகியிருப்பாங்க. இவங்களை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃப்யூச்சர் ஜெனோ என்டையர் டைம்லைனையே எரேஸ் பண்ணியிருப்பார். எந்த ஒரு விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டைம்லைன்லலாம் அந்த ஒரு ஏர்த்து தான் அழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் தப்பிச்சிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த மொத்த டைம்லைனையும் ஜெனோ எரேஸ் பண்ணியிருப்பார்.
ஜெனோ அவருடைய பவர்ஸை காட்டுறதுக்காகவே இந்த மொத்த டைம்லைனையும் எரேஸ் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாப்பியான டைம்லைன். ஆமாம், அதுதான் டைம்லைன் 6, த நியூ ஃபியூச்சர் வேர்ல்டு. ஒரு டைம்லைன் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆனதுக்கப்புறம் விஸ் ட்ரங்க்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவர் ஒரு சேஃபான ஃப்யூச்சர் டைம்லைனுக்கு அனுப்பியிருப்பார். ஆனால் அது அவருடைய ஒரிஜினல் ஃப்யூச்சர் கிடையாது, அது ஒரு பிரான்ச் டைம்லைனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, ட்ரங்க்ஸ் இங்கே பார்க்குற யாருமே அவருடைய ஓன் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே வேறு டைம்லைனை சேர்ந்தவங்க தான். அதனால் ட்ரங்க்ஸால் இவங்கக்கிட்ட நார்மலாக பழகவே முடியாது. தூரத்தில் இருந்து தான் இவங்க எல்லாரையும் இவர் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு தியரியாக சொல்கிறாங்க. பட் இந்த டைம்லைனுக்கு போன ட்ரங்க்ஸுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அஃபிஷியலாக நமக்கு சொல்லலைனாலும், ட்ரங்க்ஸ் அந்த டைம்லைனில் மீட் பண்ணுற பீப்புள்ஸ் யாருமே ஒரிஜினல் பீப்புள்ஸ் இல்லைங்கிறதால ட்ரங்க்ஸ் கடைசி வரைக்கும் ரொம்ப கில்ட்டோட தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் வலம் வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு டைம்லைன் ஹாப்பியானதா சேடானதாங்கிறத நம்மளாலேயே கரெக்டாக சொல்ல முடியல. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டிராகன் பால் ஜிடி டைம்லைன். இது ஒரு டைம்லைன்னு சொல்ல முடியாது, இதை ஒரு ஆல்டர்னேட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செப்பரேட்டான டைம்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது டிராகன் பால் சூப்பருடைய கண்டினியூவேஷன் கிடையாது. இந்த கதைங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான நிறைய ஜேர்னல்ஸை கவர் பண்ணியிருக்கும். மற்ற டைம்லைனில் சூப்பர் சையன் 3யோட நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் ஜிடியில் தான் இந்த சூப்பர் சையன் 4 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற டைம்லைனில் இந்த ஒரு ஷேடோ டிராகன்ஸுங்கிறது இருக்காது. ஆனால் இந்த டைம்லைனில் தான் இந்த ஷேடோ டிராகன்ஸுங்கிற ஒரு விஷயத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களை ஏதோ சாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணணுமேனு பண்ணாமல் இவங்களுக்குன்னு ஒரு சூப்பரான ரைட்டிங்கை கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய செல்ஃபிஷான விஷை கேட்டு இந்த ஒரு டிராகன் பாலுக்கே ஒரு ஆல்டர் ஈகோவை உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. இதனால் நார்மலாக இருக்கக்கூடிய ஷென்ரான் அதுக்குன்னு ஒரு ஈவில் பர்சனாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு ஈவில் பர்சனாக தான் ஷேடோ டிராகன்ஸாக உருவெடுத்திருக்கோங்கிற மாதிரி இந்த ஒரு டைம்லைனுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரியை எழுதியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஷேடோ டிராகன்ஸுடைய இன்ட்ரடக்ஷனும் சரி, இவங்களுடைய ஸ்டோரியும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனாலேயே இந்த டிராகன் பால் ஜிடி ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான சீரீஸாக இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ண மாட்டாங்க. பட் என்ன கேட்டால் கண்டிப்பாக இதை பார்க்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இதில் ரொம்பவே சூப்பராக எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்படி டிராகன் பால் சீரீஸ்க்கு ஏகப்பட்ட டைம்லைன்ஸ் இருக்க தான் செய்யுது. இது இதோட முடியாமல் இன்னும் கூட கண்டினியூ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த டைம்லைன்ஸில் எது பெஸ்ட்டான டைம்லைன், எது ஒஸ்ட்டான டைம்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.